ஹாய் கேஸ், இன்றைக்கி வெல்கம் டு தி செல்வன் ஷோ. இன்றைக்கி வந்து 9 ஆகஸ்ட். இன்றைக்கி வந்து ஒரு டைரி ஃபார்மரோட ஒரு டே எப்படி இருக்குன்ட்டு உங்களை காமிக்கணும்னு நினச்சேன். நாங்கள் மாடு வளர்த்துறோம். எங்கள் அப்பா தான் எப்போவுமே பார்த்துக்குவார். நான் காலையில் எழுந்திரிச்சிட்டு புல்லை விளக்கிட்டு காலைக்கண்ணெலாம் முடிச்சுட்டு தேன் கொஞ்சம் எடுத்து நக்கிட்டு ஸ்கூட்டி எக்ஸல் எடுத்துகிட்டு இங்கே போனேன், தோட்டம் போனேன். அப்போ வந்து அப்போவே எந்திரிச்சிட்டாரு. இப்போ இன்றைக்கி நான் விளாக் எடுக்க போகிறேன், அதனால் நான் வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பார்த்துட்டு 3 மேடமே பார்த்து வணக்க வச்சுட்டு எண்ணத்தலையெல்லாம் கொடுத்தேன். அப்புறம் வந்து சாணி எடுக்க ஃபஸ்ட்டு ப்ராசஸ் வந்து மாட்டை வந்து பிடிச்சி வெளியே கட்டணும். வெளியே கட்டிட்டு அடுத்து சாணி எடுக்க ஆரம்பிச்சிட்டு எங்கள் அப்பா அள்ளி குமிச்சிட்டு நான் எடுக்கிறேன் அப்படிங்க தலைப்பாவெல்லாம் கட்டி விட்டார். வெளியே கட்டிட்டு தலைப்பாவெல்லாம் கட்டி விட்டார். அப்புறம் நான் 2 கூட சாணி வச்சு அள்ளி கொண்டு போய் எங்கள் குப்பைக்குழியில் போடாமல் தென்னை மரத்துக்கு போட்டுக்கிட்டு இருந்தோம். பேலன்ஸ் ஒரு 2-3 தென்னை மரம் இருந்துச்சு, அது போட்டேன். அதுவே நல்லா ஒர்க் அவுட் ஆகி போச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மாட்டுக்கு வந்து பால் கறக்கிறவங்க அப்போ எப்படிப்பா கறக்கிறது அப்படிங்க, ஃபஸ்ட்டு வந்து தண்ணி போட்டு மடியை கழுவிட்டு அடுத்து விளக்கெண்ணெய் போட்டு அடுத்து கறக்கணும் அப்படின்னாரு. எங்கள் அப்பா உங்களுக்கு எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு அப்படின்னு சொல்லி கேட்டேன். எக்ஸ்பீரியன்ஸு அவங்க அப்பாவுக்கு எனக்கு 40 வருஷமாக எக்ஸ்பீரியன்ஸ்ப்பா அப்படின்னாரு. டக்குன்னு கறந்துட்டார் 6 லிட்டரு. இப்போ ஜெர்சி மாடு எப்போ வாய்ச்சிருக்கணும், ஜெர்சி மாடு வந்து அதிகமாக கறக்கும், எருமை வந்து கொஞ்சம் கம்மியாக கறக்கும், நாட்டு மாடு அதை விட கம்மியாக கறக்கும், அதனால ஜெர்சி மாடு இருக்குது அப்படின்னாரு. நான் கறக்கிறேன் அவன் அப்படின்னா, இல்லைப்பா மாடு ஆட்டம் போடு அப்படின்னாரு. சரி ஆட்டம் எப்படிப்பா கறந்து பழகிறது அப்படின்னா, புதுசாக போட்ட கன்றுக்குட்டி ஊட்ட விட்டு தான் கறந்து பழகணும். நீ கன்றுக்குட்டி ஒரு சைடு ஊட்டுறப்ப நம்ம கறந்து பழகினா கன்றுக்குட்டி மாடு வந்து எது பண்ணாது, ஒரு நல்ல மாடாக வந்தா அப்படின்னாரு. அப்புறம் வந்து டக்குன்னு பாலை கறந்துட்டு வந்து பாலை வந்து கேனில் ஊற்றிட்டு அடுத்து என்னென்னா தீனி ஓடணும். 3 மாடத்துக்குமே தீனி போட்டோம். தீனி போட்டுட்டு வந்து தண்ணிக்கு வந்து உரத்தோட ஊற வைக்கணும். உரத்தோடு பார்த்திங்கன்னா என்னென்னா இது மக்காச்சோள மாவு, SKM, பருத்தி விதை, அப்படி 25 லிட்டர் தண்ணி, 2 வேளை அது போட்டு காமிப்போம். இன்னொரு வேளை வந்து எம்டி தண்ணி. அடுத்து வந்து தீனி வந்து ஒரு 4 to 5 வேளை. சில டைம் ஆனப்புல் இருக்குது, ஆனப்புல் கொஞ்சம் போட்டு எங்கள் அப்பா அப்புறம் கிளம்பிடுவார். இது எதுக்குன்னா ஒரு நல்ல ஹேபிட். என்ன தான் சிட்டியில் வாழ்ந்தாலும் நம்மளோட தொழில் நம்ம இதை வச்சு தான் படிக்க வச்சாங்க, எல்லாமே பண்ணாங்க. நான் எவ்வளோ டைமும் இது வந்து ஒரு லோ ஜாப்புன்னு நினச்சேன். அடுத்து இப்போ எல்லாமே இதை தான் ப்ராடக்ட் பண்ணுறாங்க, இதுதான் நம்ம கல்ச்சர் அப்படின்ட்டு வந்து நானே அக்செப்ட் பண்ணிட்டேன். அதனால எனக்கு சாணி எடுக்கிறதோ, பால் கறக்கிறதோ, மாடு மேய்க்கிறதோ அந்த இதெல்லாம் எனக்கு ஒரு ப்ரெஸ்டீஜாக தான் நம்ம எடுத்துக்கணும். பாரு மாடு மேய்க்கிறேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் ஏற்றுக்கூடாது. அதனால் நம்ம எங்கே இருந்துங்கன்னு வந்தோங்கிறத மறந்துடக்கூடாது.